வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் எம்ஜிஎஸ். இந்த வீடியோவில் சட்டம் என் கையில் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சாச்சி டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ஆக்டர் சதீஷ் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அஜய் ராஜ், பாவல் நவகீதன், மைம் கோபி, பவா செல்லத்துறை, ரித்திகா, வித்யா பிரதீப் இன்னும் பல நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்காட்டில் நள்ளிரவுல இளம்பெண் ஒருத்தவங்க மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க. அவங்க கொல்லப்பட்டதுக்கு காரணம் செயின் ஸ்நாச்சிங்கா இல்ல வேற ஏதாவது மோட்டிவ் இருக்குமா அப்படிங்கறத பத்தி போலீஸ் எல்லாமே விசாரணை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. இறக்கமே இல்லாம ரொம்ப கொடூரமா கொண்டு இருக்கா சார். அதே நேரத்தில் அதே ஏற்காட்டில் மிட் நைட்ல கார்ல போயிட்டு இருக்க சதீஷ் டூ வீலர்ல ஆப்போசிட்ல வர்ற ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. பைக்ல விழுந்து அடிப்பட்ட அந்த பையன் இறந்து போயிட்ட மாதிரி தெரியுது. சதீஷ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எங்கேயாவது போய் மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அந்த பையனோட உடம்ப கார் டிக்கில எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்புறாரு. இந்த பாடி மட்டும் எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிட்டா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கார்ல சதீஷ் போயிட்டு இருக்கும்போது செக் போஸ்ட் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அதை தொடர்ந்து நிறைய எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அந்த கொல்லப்பட்ட பெண் யாரு, அவங்க யார் கொலை பண்ணாங்க, அவங்க கொலைக்கு என்ன காரணம், சதீஷ் ஆக்சிடென்ட் பண்ணதுல இறந்து போன அந்த பையன் யாரு, இந்த ரெண்டு கேஸையும் போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இதுக்குள்ள மாட்டிக்கிட்ட சதீஷ் தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா சட்டம் என் கையில் படத்தோட மீதி கதை. ஆக்சுவலாக ஒரு ஒன்லைன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பொதுவாக அந்த த்ரில்லர் படங்களுக்கு என்ன நடக்கும், மிஸ்டீரியஸாக ஒரு மர்டர் நடக்கும், அந்த கொலை யார் செஞ்சிருப்பாங்க, என்ன காரணமாக இருக்கும், அல்லது தொடர்ந்து அந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டு இருக்குதா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் இருக்கும். அதை சுற்றி நடக்கக்கூடியதான் திரைக்கதையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒன்லைன் சேமாவே இருந்தாலும் பட் அதை இவங்க பயங்கரமாக சுவாரஸ்யப்படுத்தி தான் எழுதப்பட்டிருந்துச்சு. அதே போல தான் சுவாரஸ்யமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பெரிய பிளஸே கேரக்டரைசேஷன் அண்ட் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கொலை நடக்குது, அது சார்ந்து விசாரணை நடக்க போகுது அப்படிங்கிறப்போ போலீஸ் அதிகமாக இந்த கதையில் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல் அதிகாரிகளும் என்ன மாதிரியான நாட்களாக இருக்கிறாங்க, அவங்களோட கேரக்டரைசேஷன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத வச்சு தான் இந்த படத்தோட சுவாரஸ்யம் கூடும். அந்த வகையில இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷனும் சரி, அதுல இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆபீசர்ஸும் சரி, அவங்களோட கேரக்டர்ஸும் காஸ்டிங்கும் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு பலமா தான் இந்த படத்துக்கு இருந்திருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சில கொடூரமான விஷயங்கள் செய்யக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு சில அதிகாரிகள் கிட்ட சின்ன சின்ன நல்ல குணங்களும் இருக்குது. ஆனா அவங்களும் முழுசா நல்லவங்க கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களால ஏதாவது காரியம் சாதிச்சுக்க முடியும்னா அது செஞ்சுக்கூடிய ஆட்களா தான் இருக்காங்க. ஒவ்வொரு போலீஸ் ஆபீசரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் அவங்க எல்லாருக்குள்ளயுமே ஒரு சின்ன சின்ன கனெக்ஷன் இருக்குது, சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்குது. குறிப்பா ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்குது, யார் ப்ரமோஷன் வாங்கிட்டு மேல போறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுலயும் ஒரு போலீஸ் ஆபீசர் ரொம்ப மிஸ்டீரியஸா நடந்துக்கிறாரு, அவர் எதுவும் தப்பு பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனோட செட்டப், அதுல இருந்த போலீஸ் அதிகாரிகள் அவங்க விசாரணை அப்படிங்கிற பேர்ல அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதை தான் இந்த படத்துக்கு எழுதி இருக்காங்க. பொதுவா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் பிளேல ஒரு கேம் ஒன்று பண்ணுவாங்க. நம்மளுமே ஒரு கேரக்டரை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருப்போம், இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன கேம் எல்லாம் தான் அந்த ஸ்கிரீன் பிளேல பண்ணுவாங்க. இந்த படத்துலயும் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சமா இருக்குது. பட் அதை வச்சே ஒப்பேத்தாம அதை தாண்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளே ஸ்கிரீன் பிளேல பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு சதீஷ் ஃபர்ஸ்ட் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் பண்ணிராரு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் சீனா பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி அவர் வீட்ல ஒரு ஃபோன் கால் ஒன்று பேசுறாரு, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவரு தப்பிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு நிறைய சுவாரஸ்யமான எலிமெண்ட்ஸ் ஸ்கிரீன் பிளேல ஆட் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் ரிவீல் ஆகும்போது அதை ரிவீல் ஆகி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கேரக்டர் சில தகுடுத்தங்கள் எல்லாமே பண்ணுது. அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் படம் முழுக்கவே ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. அடுத்ததான் இந்த கதையில நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ரெண்டு பேர் கொல்லப்படுறாங்க. ஒரு பொண்ணு செயின் ஸ்நாச்சிங் மாதிரியான ஒரு விஷயத்தால கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னொருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு. ரெண்டு கொலைகள் நடந்திருக்குது. ரெண்டுமே யார் பண்ணாங்கன்றதுமே நமக்கு ஓரளவுக்கு ஆரம்பத்திலே காட்டிட்டாங்கன்றப்போ அதுக்கப்புறம் அதில் என்ன சுவாரஸ்யமா சொல்லிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் அதை நோக்கி இந்த திரைக்கதை நகர்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு கேரக்டரோட இன்டென்ஷன் என்ன, அந்த கேரக்டர் இன்னொரு கேரக்டர் கூட எதனால அந்த கான்ஃபிளிக்ட்டை கிரியேட் பண்ணிக்குது, அதை இந்த கேரக்டர் எப்படி சால்வ் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஸ்கிரீன் பிளேல ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கும்போது சதீஷ் அவர்கள் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் அண்டர் பிளே பண்ற மாதிரியான கேரக்டர் தான், அதிகம் பேசாம, இன்னும் சொல்லப்போனா அவருக்கு இந்த படத்துல திக்குவாயி அப்படிங்கிறப்போ ரொம்ப டயலாக்ஸ்ல பேசி இது பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. சின்ன சின்ன எமோஷன்ஸ்ல, சின்ன சின்ன பயத்துல, சின்ன சின்ன குழப்பத்துல தான் அவர் நிறைய விஷயங்கள் கன்வே பண்ண வேண்டி இருந்துச்சு. அதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தொடர்ந்து ஹீரோவா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு காமெடியன் ஹீரோவா மாறும்போது என்ன மாதிரி படங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ லவ் காமெடின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரைச்சமாவே அரைக்கிற மாதிரியான படங்கள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து ஒரே ட்ராக்ல போகாம இந்த மாதிரி வித்தியாசமான கதை களத்தோட படங்கள் பண்றது நிச்சயமா பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தது பாவல் நவகீதன். நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மெட்ராஸ் படத்துல இருந்து இப்போ ரீசெண்டா எலெக்ஷன் ஒரு படம் வந்துருந்துச்சு. அந்த படம் வரைக்குமே ரொம்ப நல்ல நடிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துலயுமே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கேரக்டர்ஸ் ரிட்டன் அண்ட் பெர்ஃபார்ம்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி போதையிலே மெதப்பிலே இருக்கிற மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கிறதா இருக்கட்டும், திமிர்த்தனம் பண்றதா இருக்கட்டும், மேலேதேரி கிட்ட ஏத்து பேச முடியாது, இருந்தாலும் பணிஞ்சு போகணுமே அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல என்ன வகையில ஒரு சின்ன டாமினன்ஸை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப அழகா பண்ணி
பண்ணியிருக்காரு. இது உயிரை காப்பாத்துனதுக்கான மார்க் இல்ல, செத்த பிறகு இழுத்துட்டு வந்ததுக்கான பிளட் மார்க். அடுத்தது அஜய் ராஜ். இவர் வந்து நம்ம சென்னை 28, ஆரண்ய கண்டம் இந்த மாதிரியான படங்கள்ல பார்த்துருக்கிறோம். இந்த படத்துல ரொம்ப டீசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அப்போ இந்த டெட் பாடி இந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அவருக்கு உண்டான அந்த மாநிலசமாக இருக்கட்டும், ஸ்டேஷனில் இருக்கிற மற்ற காவல் அதிகாரிகளை இவர் ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், பாவல் நவகீதன் கேரக்டர் கூட இவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஷாக இருக்கட்டும், அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஷ் வந்து கதையில் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப முக்கியமான இடங்களில் வந்து எலிவேஷன் கொடுக்கக்கூடிய மொமெண்ட்டாக வந்து இந்த ஈகோ கிளாஸ் தான் இருக்குதுன்னே சொல்லணும். அடுத்ததாக மறைந்த நடிகர் ராமதாஸ் அவர்கள் நம்ம விசாரணை படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு, போலீஸ் ஆஃபீஸராக, கான்ஸ்டபிள் நினைக்கிறேன். அதில் என்ன மாதிரி கேரக்டரோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான், கொஞ்சம் கிளவராகவும் கண்ணியாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு கான்ஸ்டபிள், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்ததாக KP சதீஷ், இவர் ஒரு முக்கியமான போலீஸ் ஆஃபீஸர் வராரு. ஒரு யங் போலீஸ் அப்பதான் ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்காரு. பட் ரொம்ப ஸ்கில்டாவும் நாலேஜாவும் இருக்காரு. பட் அந்த ஸ்கில்லையும் நாலேஜையும் அங்க இருக்கிற யாரும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது ரொம்ப கன்வின்சிங்கா நல்லாவே பண்ணியிருக்காரு. அடுத்ததா பவா செல்லத்துறை, இப்ப நிறைய படங்கள்ல தொடர்ந்து அவரை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு நல்ல நடிப்பை கொடுத்திருக்காரு. அடுத்ததா ஃபீமேல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குக் வித் கோமாளி ஃபேம் ரித்திகா வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டரும் சரி, அந்த கேரக்டர் கொடுக்கக்கூடிய இம்பாக்டும் சரி, ரொம்பவே இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்களுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸும் அந்த கேரக்டரோட ஸ்ட்ரென்த்தும் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. வித்யா பிரதீப், மைம் கோபின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே சின்ன சின்ன ரோலா இருந்தாலும் அவங்களுக்கான கேரக்டர் வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த குறையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரு நல்ல நடிப்பை கொடுத்திருக்காங்க. அடுத்தது டெக்னிக்கலா பார்க்கும்போது இந்த படம் வந்து முழுக்க முழுக்க நைட்ல நடக்கிற மாதிரி தான் ஷூட் பண்ணிருக்காங்க. கடைசி சில நிமிடங்கள் மட்டும் பகல்ல வர காட்சிகள் வருது. அப்படிங்கிறப்போ அந்த நைட் விஷுவல்ஸ் அப்படிங்கறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படம் பிடிச்சிருக்காங்க. அந்த ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செக் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான லொகேஷன்ஸ்ல தான் பெரும்பாலான காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ அது சம்பந்தப்பட்ட அந்த ப்ரொடக்ஷன் டிசைனா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க்கா தான் இருந்துச்சு. இந்த படத்தோட குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைரக்ஷன் வைஸ் இன்னும் கொஞ்சம் சில காட்சிகள் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஒரு சில காட்சிகள் அவங்க கிரிப்பிங் ஆக்கி இருந்திருக்கலாமே, ஏன் இவ்வளவு லாக் இருக்கு இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால ஒரு சில காட்சிகள் மட்டும் கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சே தவிர்த்து மற்றபடி படம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்கான படமா தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலா சட்டம் என் கையில் படம் வந்து ஒரு த்ரில்லர் ஜானர் எடுத்துக்கிட்டு யூசுவலான பேட்டர்ன்ல போகாம சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை ஆட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமா எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படம் கமிங் ஃப்ரைடே செப்டம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. நீங்களும் பாருங்க, படம் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.